அரக்கோணத்தில் 50,000 ரூபாய் கடனுக்காக தம்பதியை லாட்ஜில் பூட்டி வைத்து சரமாரியாக அடித்து நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர் வணக்கம், என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருத்தணி சாய்பாபா நகரை சேர்ந்தவர் ஓட்டுநர் பிருத்திவிராஜ். இவர் அரக்கோணம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வரும் பாஸ்கர் என்பவரிடம் குடும்ப செலவிற்காக கடந்த மாதம் 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடன் தொகையை நாள்தோறும் 600 ரூபாய் விகிதம் கட்டி வருகிறார். குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு பணத்தை கட்டாமல் தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த அந்த நிதி நிறுவனம் பணிபுரியும் ஊழியர்களான தமிழ்வாணன், தீபக் என்கிற அப்பு ஆகிய இருவரும் பிருத்திவிராஜை வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டுள்ளனர். பணத்தை விரைவில் கட்டுமாறு பிருத்திவிராஜை தெரிவித்திருக்கிறார். அதை ஏற்க மறுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் பிருத்திவிராஜை அவரது மனைவி சுவாதி மற்றும் 11 மாத கைக்குழந்தையை கடத்தி சென்று அரக்கோணத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் கடத்தி வைத்து கணவன் மனைவி இருவரையும் பிளாஸ்டிக் பைப்பில் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. இதனால் அடித்தாங்க முடியாமல் பிருத்திவிராஜ் மற்றும் அவரது மனைவி கதறுவதை ஊழியர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து ரசித்து இருக்கிறார்கள். பின்னர் இரவு 8 மணி ஆனதும் பிருத்திவிராஜை பணத்தை செலுத்திவிட்டு மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து செல்லுமாறு அந்த ஊழியர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். பலத்த காயமடைந்த பிருத்திவிராஜ் திருத்தணி காவல் நிலையத்திற்கு சென்று மனைவி மற்றும் குழந்தையை காப்பாற்றுமாறு கண்ணீர் மல்க புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பெற்றுக்கொண்ட திருத்தணி போலீசார் அரக்கோணம் விரைந்து சென்று அறையில் பூட்டி வைத்திருந்த பிருத்திவிராஜின் மனைவி மற்றும் கை குழந்தையை மீட்டனர். பின்னர் பிருத்திவிராஜை குடும்பத்தை விடுதியில் அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்த நிதி நிறுவன ஊழியர்கள் தமிழ்வாணன், அப்பு ஆகிய அது மட்டுமில்லாம உரிமையாளர் பாஸ்கர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கணவன், மனைவி மற்றும் கை குழந்தையை விடுதியில் பூட்டி வைத்து தாக்கிய சம்பவம் திருத்தணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.